ஓகே. ஃபைன். ஹாய். ஹலோ மக்களே. என் வீடியோ நீங்க ஆல்ரெடி பார்த்திருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லன்னா, ஐ வில் இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப். என்னோட நேம் பவித்ரா. நான் ஜெர்மனில இருக்கேன். ஜெர்மனில பெர்லின்ல நான் வந்து ஸ்டூடெண்ட்டா இப்போ கரண்ட்டா இருந்துட்டு இருக்கேன். நான் ஜெர்மனி வந்து 18 மந்த்ஸ் மேல ஆகுது. ஸோ என்னோட ஸ்டேட்டஸ் நான் வந்து என்னோட எஜுகேஷன் முடிக்கிற லெவல்ல இருக்கேன். ஐ அம் லுக்கிங் அவுட் ஃபார் ஃபுல் டைம் ஜாப். ஓகே. இந்த வீடியோக்கான ஆ ரீசன் என்ன அப்டின்னா, என்னோட Instagramஓட நேம் சென்னை டூ ஜெர்மனி. அங்க நெறைய பேர் வந்து என்கிட்ட நெறைய சஜஷன்ஸ் கேட்குறீங்க. நெறைய காலேஜ் டீட்டெயில்ஸ் அனுப்பி, இந்த காலேஜ்ல நான் இந்த கோர்ஸ் கிடைச்சிருக்கு. இங்க நான் ஜாயின் பண்ணலாமா? இந்த மாதிரிலாம் நெறைய கேட்குறீங்க. இப்ப ஜெர்மனில வந்து ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்கு? எனக்கு வேலை வாங்கி குடுங்க. நான் இந்த ஸ்ட்ரீம்ல இருக்கேன். நான் வேலை தேடிட்டு இருக்கேன். இந்த மாரியெல்லாம் நெறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்புறீங்க, டிஎம் பண்றீங்க. ஸோ எல்லாருக்கும் தனித்தனியா என்னால ரிப்ளை பண்ண முடியாது. தட்ஸ் த ரீசன் ஐம் மேக்கிங் திஸ் லைவ் ஸ்ட்ரீம். ஹூஎவர் கேன் ஹெல்ப் கெட் ஹெல்ப் வித் திஸ் வீடியோ, ஐம் வெரி மச் ஹேப்பி. இது யாரெல்லாம் ஜெர்மனிக்கு போணுன்ட்டு ஆசைப்படுறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அது என்னோட ஒரு ரெக்வெஸ்ட். என்னால முடிஞ்ச அப்போலாம் வந்து நான் YouTubeல வந்து உங்களுக்கான அ வீடியோ நான் போடுறேன். லைக் எப்படி இங்க இருக்கு அப்படின்றத ஐ மேக் அ வீடியோ அவுட் ஆஃப் இட். ஓகே. இதுதான் இந்த வீடியோக்கான ரீசன். இதுதான் இந்த வீடியோ லைவ்‌க்கான லைவ் ஏன் வந்தேன் அப்படின்னா, இஃப் யூ கைஸ் ஆர் தேர் இன் லைவ் பார்க்குறீங்க அப்படின்னா, யூ கேன் ஜஸ்ட் ஆஸ்க் யுவர் கொஸ்டின்ஸ். நான் அதுக்கு அப்படியே ஆன்சர் பண்ணலாம். அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் வந்து நான் இப்ப லைவ் வந்தேன். ஓகே. கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஃபர்ஸ்ட் என்கிட்ட நெறைய வர கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டடீஸ் பத்தி. நான் இங்க ஜெர்மனில படிக்க வரேன். நான் இந்த காலேஜ்ல படிக்க வரேன். இந்த யுனிவர்சிட்டில படிக்க வரேன். நெறைய நேம்ஸ் எல்லாம் ஷேர் பண்றீங்க. ஐ டோன்ட் வான்ட் டேக் ஆர் பிக் அப் எனி பிரைவேட் யுனிவர்சிட்டி நேம் ஹியர். பட் நான் இன் ஜெனரலா நான் சொல்றேன். என்னோட இங்க 18 மந்த்ஸ் ஒரு 2 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் இருந்திருக்கேன். அது பேஸ் பண்ணி சொல்றேன். இங்க உங்களுக்கு மத்த பெர்ஸ்பெக்டிவ் இருந்தாலும், யூ கைஸ் கேன் கம் அண்ட் ஷேர் வாட் எவர் யூ ஃபீல் இன் த கமெண்ட் செக்ஷன். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் என்னோட அ சஜஷன் என்ன அப்டின்னா, பிரைவேட் யுனிவர்சிட்டி வராதீங்க. நீங்க ஜெர்மனிக்கு படிக்க பிரைவேட் யுனிவர்சிட்டி வர்றதும், நீங்க அங்க அந்த எவ்வளோ ஒரு 10, 15 லேக்ஸ் 15, 20 லேக்ஸ் செலவு பண்றீங்களா? அதுக்கு நீங்க ஒரு சூப்பரா ஒரு கடை போட்டு, ஆ இந்தியாலயே வந்து உட்காந்து ஒரு ஓனர் ஆயிடலாம். சூப்பரா. ஓகேங்களா? ஏன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வேஸ்ட் ஆஃப் மனி. நீங்க ஒரு கண்ட்ரிக்கு போறதுக்கு நீங்க இவ்ளோ செலவு பண்றீங்க. இட்ஸ் ஓகே. நான் பணக்காரன் அப்டின்னா, யூ கேன் டூ இட். அப்படி இல்ல, நான் கடன் வாங்கி வரேன் அப்டின்னா, வராதீங்க. நோ. 0% வராது. திருப்பி அது வேஸ்ட்டு. அவ்வளோதான் என்னால சொல்ல முடியும். ஓகேங்களா? பிரைவேட் யுனிவர்சிட்டி ரொம்ப சுத்த டம்மி இங்க. மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லணும்னா, எஜுகேஷன் நீங்க படிக்க வரீங்க அப்படின்னா, அதுல ஒண்ணுமே கிடையாது. குப்பை. ஓகேங்களா? செகண்ட் ஆ நீங்க வந்து வேற கண்ட்ரி, வேற கல்ச்சர் பீப்பிள் கூட நீங்க பார்க்கணும், மிங்கிள் ஆகுறோம் அப்படின்னு நினைச்சு வந்தீங்கன்னா, 0. நீங்க போற எல்லா பிரைவேட் யுனிவர்சிட்டிலயும் ஒருத்தன் கூட வேற கண்ட்ரி ஆள் இருக்க மாட்டான். மிஞ்சி போனா யார் இருப்பாங்கன்னா, இந்த துர்க்கி, இந்த ஈரானியன், ஆ இந்த ஈராக் பீப்பிள் இவங்க தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஐ அம் நாட் ஷூர் நான் எப்படி சொல்லணும்னு தெரியல. இப்போ நீங்க வேற கல்ச்சர்ல போய் பண்ணணும்னா, அதெல்லாம் கிடையாது. அவங்க அவங்க வந்து நம்ம ஊர்ல நீங்க ஒரு முஸ்லிம்ஸ் கிட்ட எப்படி இருக்கீங்களோ, அவங்க தான் ஈரான், ஈராக் பீப்பிள் இருப்பாங்க. துர்க்கி பீப்பிள்க்கு வந்து இங்கிலீஷ் கூட பேச வராது. முக்காவாசி பேருக்கு. ஸோ நீங்க அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா, உங்களோட ட்ரீம் அங்கேயே ஸ்கேட்டர்ட் ஆயி முடிஞ்சிருச்சு லைஃப். உங்களுக்கு அது ப்ரொசீட் பண்ணவே வந்து கொஞ்சம் கடுப்பா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி இருக்கும். அது. செகண்ட் ஒரு பொய் என்ன அப்டின்னா, நம்ம ஊர்ல இருக்க கன்சல்டன்ட்ஸ் எல்லாரும் வந்து ஜெர்மனில உங்களுக்கு பப்ளிக் யூனிவர்சிட்டி கிடைக்கவே கிடைக்காது அப்டின்னு சொல்லி ஒண்ணு ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து 90% இருக்கணும். இல்ல உங்களுக்கு வந்து நீங்க காலேஜ் முடிச்சோனே போணும். உங்களுக்கு 30 வயசு ஆயிடுச்சு, 28 வயசு ஆயிடுச்சு. உங்களுக்கு கிடைக்காது. இதெல்லாம் சுத்த பொய். டம்மி. ஓகே. நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, சொந்தமா அப்ளை பண்ணுங்க. 6 மாசம் பிரைவேட் யூனிவர்சிட்டில உங்களுக்கு 6 மாசத்துல உங்களுக்கு சீட் வாங்கி குடுக்குறானா, இட்ஸ் ஓகே. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 6 மாசம் செலவு பண்ணி நீங்க பப்ளிக் யூனிவர்சிட்டில வாங்க. அந்த 15,00,000 உங்களுக்கு சும்மா கையில நிக்கும். அண்ட் ஆல்சோ நீங்க நெனைக்கிற மாரி மத்த கண்ட்ரி பீப்பிள் கூட படிப்பீங்க. உங்களுக்கு அங்க ப்ராப்பரா ஒரு எக்ஸாம், ஒரு ஒரு ஸ்டடீஸ் நீங்க அங்க படிச்சிருக்கீங்க. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு.
நீங்க இவனுங்க பிரைவேட் யூனிவர்சிட்டில குடுக்குற எந்த சர்டிஃபிகேட்டும் வேல்யூ கிடையாது. எல்லாமே வேஸ்ட். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஒன். அண்ட் காசு மிச்சம். அண்ட் சொன்ன மாரி சீட்டு கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச நெறைய பேரு 50%, 60% வச்சுலாம் பப்ளிக் யூனிவர்சிட்டில சீட் வாங்கியிருக்காங்க. ஓகே. ஒரு சின்ன ட்ரிக் அண்ட் டிப் என்ன அப்டின்னா, குப்பை மாதிரி, எரும மாடு மாதிரி என்ன பண்றோம் அப்டின்னா, இந்த கன்சல்டன்சி சொல்ற பேச்ச கேட்டு கேவலமா எம்பிஏ, ஆ ப்ராடக்ட் மேனேஜ்மென்ட், ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் இந்த மாரி கோர்ஸ் எடுத்துட்டு வந்துர்றோம். ஜெர்மனிக்கு அந்த மாரி நீங்க கோர்ஸ் எடுத்துட்டு வர்றது வேஸ்ட். ஏன் அப்டின்னா, நான் சிம்பிளா சொல்றேன். ஓகே. நான் லாஜிக்கா தான் பேசுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து லாஜிக்கு மேல டெக்னிக்கலாலாம் அப்புறமா பேசலாம். லாஜிக்கா பேசுறேன். ஓகேங்களா? நீ ஒரு ஹெச்ஆரா இருக்க. இல்ல ஒரு ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ற. இல்ல ஒரு ப்ராடக்ட் ஹேண்டில் பண்ற. அப்ப நீ என்ன இருக்கணும்? நீ நல்லா பேசணும். எதுல பேசணும்? இந்த கண்ட்ரி லாங்குவேஜ்ல பேசணும். நல்லா பேசணும்னா, உனக்கு நேட்டிவ் லெவல் இருக்கணும். பி1, பி2 நான் பி1 வரைக்கும் படிச்சிருக்கேன். நான் பி2 வரைக்கும் படிச்சிருக்கேன் அப்டின்னா, நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். பி1, பி2 வரைக்கும் உங்களோட ஒரு படம் பார்க்குறீங்க. ஒரு ஒரு ஜெர்மன் மூவி எடுத்துக்கோங்க. சப்டைட்டில் ஆஃப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு எல்லாம் புரியுதான்னு. எல்லாம் புரிஞ்சு அதெல்லாம் என்னால ஆன்ஸர் பண்ண முடியும் அப்டின்னா, ஓகே. நீங்க நம்பி வாங்க. அதெல்லாம் முடியாது. நான் பி1 வரைக்கும் படிச்சிருக்கேன். நீ பி1 படிச்சது எங்க யூஸ் ஆகும்னா, நீங்க எங்க சூப்பர் மார்க்கெட்ல பேசுறதுக்கு, இல்ல இந்த துர்க்கி பீப்பிள் இங்க வாழ்றவங்க கிட்ட பேசுறதுக்கு தான் யூஸ் ஆகும். அதுக்கு மேல யூஸ் ஆகாது. அதுவும் இந்தியால படிக்கிற பி1, பி2 ஓகேங்களா? ஸோ ஸோ பேசிக்கா இதான். ஸோ நீ வந்து கம்யூனிகேட் பண்ணணும். உன்னோட கம்யூனிகேஷன் நேட்டிவ் லெவல்ல இருக்கணும். அது இருக்காது. வ அது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? அப்படி இருக்குன்னா நீங்க படிங்க. இல்ல அப்படின்னா வேஸ்ட். வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம் இன் த சென்ஸ் இப்போ அகைன் அப்போ டெக்னிக்கலா நான் சொல்றேன். எப்படின்னா, இவங்க சொல்லுவாங்க ஜெர்மனில நெறைய ஸ்டார்ட் அப் இருக்கு. உங்களுக்கு அங்க வேலை கிடைக்கும் அப்படிலாம். ஓகே. ஒரு 1000 கம்பெனி இருக்குன்னா, அதுல ஒரு 10% எடுத்துக்கலாம். 10% எத்தன கம்பெனி? 10% இஸ் 100 ஓகேவா? 100 கம்பெனிஸ் இருக்கு. 100 கம்பெனிஸ்ல ஒரு 10% ரோல் எடுத்துக்கலாம். ஓகே. அவன் உங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ்க்கே குடுக்குறான்னு வச்சுக்கோங்க. சரி நீங்க 100% எடுத்துக்கோங்களேன். 100 கம்பெனில ஒரு ஹெச்ஆர் எடுக்குறான். 100 ரோல் எடுக்குறான். ஓகே. இந்த ஹோல் ஜெர்மனில. ம். அந்த ஹோல் ஜெர்மனில 100 ரோல்னா, நீங்களும் செலக்ட் ஆகுறீங்க. ஒருத்தன் உங்களோட ஜெர்மன் தெரிஞ்சவன் செலக்ட் ஆகுறான். யார் எடுப்பாங்க? ஒரு பேசிக் ஒரு டெக்னிக்கலா யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த மாதிரி தோ யூ ஹேவ் 8 இயர், 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் நெறைய இது கேள்விப்பட்டுருக்கேன். எனக்கு இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு ஈஸியா வேலை கிடைச்சிரும். டெக்னிக்கலா ஐ அம் வெரி ஸ்ட்ராங். இந்த அல்வா, இந்த லட்டு எல்லாம் எல்லாருக்கும் குடுத்து தான் இங்க கூட்டு வராங்க, இந்த கன்சல்டன்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ். இங்க ஜாப் கிடைக்குது, இங்க ஜாப் கிடைக்குது, இங்க ஜாப் கிடைக்குதுன்ட்டு இப்படிலாம் வீடியோ போஸ்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் நம்பி சொந்தமா யோசிங்க. இன்னொன்னு, என் பேச்ச கேட்காதீங்க. ஓகே. நான் வந்து நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இவங்க பொறாமையில பேசுறாங்க. டிங், 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 டிங். நெனச்சுக்கோங்க பொறாமன்ட்டு. ஓகே. ஐ அம் கோனா ஷேர் மை ஸ்க்ரீன். நான் ஷேர் பண்ணிட்டே நான் வந்து பேசுறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட். ம், ம், ம். ஆக்சுவலி நான் கொஞ்சம் டைவர்ட் ஆயி போயிட்டேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பிரைவேட் யூனிவர்சிட்டி, பப்ளிக் யூனிவர்சிட்டில வராதுன்னா வாங்க, இல்லன்னா வராதீங்கன்னு சொன்னேன். ஓகே. ஸோ நம்ம இப்ப வந்து ஜாப் தேடுறோம். டெக்னிக்கலா நம்ம பார்ப்போம். ஓகே. ஜாப் தேடுறோம். ஆம். எக்ஸாம்பிள்க்கு இப்போ நான் சொல்றத நீங்க நம்ப வேண்டாம். நீங்க உங்களுக்கே நீங்களே போய் செக் பண்ணுங்க. நீங்க எந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் நம்பாதீங்க. எதையும் நம்பாதீங்க. LinkedIn போங்க. ஓகேவா? லொகேஷன் ஜெர்மனி, இல்ல பெர்லின், இல்ல எந்த சிட்டி வேணுமோ அந்த சிட்டி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஜாப் வேணுமோ அந்த ஜாப் டைப் பண்ணுங்க. ஸோ நான் இப்ப வந்து மேபி மார்க்கெட்டிங் போடலாம். ஓகே. மார்க்கெட்டிங். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங்ல என்னென்ன ரோல் இருக்கோ எல்லா ரோல்ஸும் இங்க வந்துரும். ஸோ நீங்க ஒரு ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்கோங்க. டைம் எடுத்து இதெல்லாம் போய் செக் பண்ணுங்க. செக் பண்ணாம வராதீங்க ஃபர்ஸ்ட்டு. ஓகே. ஸோ நவ் தே ஹேவ் அ ஜாப். இதுல பாருங்க இங்கிலீஷ்ல ஜாப் ரோல். இங்க மோஸ்ட்லி இன்னொன்னு என்ன நடக்கும், இங்கிலீஷ்ல கூட ஜாப் ரோல் போட மாட்டான். இது இங்கிலீஷ்ல ஜாப் ரோல் போட்டிருக்கான். ஆனா இங்க போட்டிருக்கிறது பாருங்க. ஹைலி ப்ரொஃபிஷியன்ட் இன் ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன் ஜெர்மன் ஆர் டேனிஷ். ஓகே. ஸோ உங்களுக்கு இது வந்து ஹைலி ப்ரொஃபிஷியன்ட்னா உங்கள எடுக்க மாட்டான். ஸோ யூ கோ த்ரூ ஆல் திஸ். ஒரு ஜாபும் போங்க. எல்லா ஜாபும் ஒண்ணு ஒண்ணா போய் பாருங்க. யூ டோன்ட் பிலீவ் எவ்ரிஒன். ஓகே. ஸோ சிம்பிளா நீங்க இதுல போய் பாருங்க. சிம்பிளா போய் பார்த்து இதுல என்ன இருக்கோ அத நம்புங்க. பாருங்க.
ஸோ ஜாப் ரோல்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கா? சி ஃப்ளூயன்ட் இன் ஜெர்மன். ஸோ இந்த மாதிரி இவ்ளோ ரோல்ஸ் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி நெறைய ரோல்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி அவன் வந்து இங்கிலீஷ்லயே போட மாட்டான். ஐ அம் ஆக்சுவலி வெரி மச் சர்ப்ரைஸ்ட் இங்கிலீஷ்ல இருக்கு அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம் தான். சி ஃப்ளூயன்ட் இன் ஜெர்மன் C1 அண்ட் அகைன் C1 அப்படின்னா நீங்க இந்தியால படிக்கிற C1க்கும், இங்க படிக்கிற C1க்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. அது ஒண்ணு இருக்கு. இது ஒரு பார்ட் டைம் ஜாப் தான். ஓகே. பட் தென் வாட் யூ வில் பிரிங். டிங் 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 டிங். ஓ நைஸ். ஓகே. ஐ டோன்ட் திங்க் இதுல வந்து ஜெர்மன் ஸ்கில் கேட்கலன்னு நெனைக்கிறேன். எஸ். ஸோ இந்த பார்ட் டைம் ஜாப் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி போய் ஒண்ணொண்ணா இங்க பாருங்க. ஜெர்மன்ல தான் உங்களுக்கு வந்து அவனோட ஜாபே போட்டிருக்கான். ஸோ இது வந்து ஜெர்மன்ல தான் ஜாபே இருக்கு. ஸோ நம்ம பார்த்த இப்போ ஒரு 5, 6 ஜாப்ல ஒண்ணு அதுவும் பார்ட் டைம்ல தான் வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் கேட்கல. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் இஸ் வாட் ஐ அம் ட்ரைங் டூ ஷோ யூ ஹியர். ஓகே. இது அகைன் நான் சொல்றேன். இது வெறும் எக்ஸாம்பிள் மட்டும் தான். ஒண்ணு ஒண்ணா நீங்களும் போய் போட்டு பாருங்க. ப்ராஜெக்ட் மேபி. இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் இந்த மேனேஜ்மெண்ட்ன்னு எடுத்து வரோம் இல்லையா? அந்த ஆளுங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் நான். ப்ராஜெக்ட் எல்லாம் போனீங்கன்னா, சுத்தமா இல்ல. நீங்க பார்த்துக்கோங்க. ஃபுல்லா வந்து டாய்ச்ல தான் இருக்கு. டாய்ச்ல தான் இருக்கு. ஓகே. டாய்ச்ல தான் இருக்கு. நீங்க அப்ளை பண்றது வேஸ்ட்டு. உங்களுக்கு ஜாப் போட்டிருப்பான். 100 thousands ஜாப் போட்டிருப்பான். ஓகே. நீங்க பார்த்து 5 நிமிஷம் தான். அவன் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டே இருப்பான். வீட்டுக்கு போம்மா, பாய் பாய் அப்படி சொல்லி அனுப்பிச்சுருவான். ஸோ நீங்க எது பார்த்தாலுமே, எங்க போய் பார்த்தாலுமே யூ வில் நோ. ஸோ ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டூ செக். ஸோ இங்கிலீஷ்ல போட்டிருக்கான். பட் தே வில் ஆஸ்க் ஃப்ளூயன்சி, ஜெர்மன் அண்ட் இங்கிலீஷ். ஸோ இது வந்து ஒரு பேசிக். ஐம் கோனா ஸ்டாப் ஸ்ட்ரீமிங். நோ நாட் எட். சாரி. ஐ தாட் ஸ்ட்ரீமிங் ஸ்டாப் பண்றேன்னு. ஸ்டாப் ஷேரிங். ஓகே. சாரி. ஸோ யா. இப்போ நான் காமிச்சேன் இல்லையா? ஸோ இந்த மாரி நீங்க என்ன எடுக்க போறீங்களோ, அத போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு 100 ஜாப் செக் பண்ணுங்க. 100 ஜாப்ல வந்து ஒரு 10 ஜாப் சப்போஸ் ஒரு 100 ஜாப்மே உங்களுக்கு இங்கிலீஷ் ஓகே அப்படின்னு இருந்தது அப்படின்னா, தாராளமா நீங்க வாங்க. இன்ஜினியரிங் பிரைவேட் யூனிவர்சிட்டி லட்சக்கணக்குல கேட்டாலும், கோடிக்கணக்குல கேட்டாலும் குடுத்துட்டு வந்துருங்க. பிகாஸ் உங்களோட ப்ரொஃபைல் வந்து நீஷ் ப்ரொஃபைல்னு அர்த்தம். ஓகே. ஸோ செகண்ட் திங் நான் சொன்னது தான். மேனேஜ்மெண்ட் நீங்க வந்து ஜெர்மனி வர்றது வேஸ்ட். இங்கிலீஷ் பேசியிருக்கோம் சின்ன வயசுல இருந்து. ஸோ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி போறது தான் பெஸ்ட். ஓகேவா? செகண்ட், ஜெர்மனி இஸ் ஃபார் இன்ஜினியர்ஸ். நான் பண்ண பெரிய தப்பு அதான். ரொம்ப 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 பண்ண பெரிய தப்பு அதான். நான் ஆக்சுவலி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர். நான் ஒண்ணு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்திருக்கணும். இல்ல நான் என்னோட ஸ்ட்ரீம மாத்துறேன்னு சொல்லி ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கணும். ஐ டிட்ன்ட் டூ போத் ஆஃப் திஸ். நான் பெரிய இது மாதிரி நான் மேனேஜ்மெண்ட் தான். ஐ ஹேவ் லைக் 8, 9 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் HR. ஸோ ஐ வாண்ட் டு கன்டின்யூ இன் HR. நான் லாங்குவேஜ் கத்துப்பேன். பட் நான் ரொம்ப டம்மியா நான் லாங்குவேஜ்லாம் கத்துக்காமலாம் வரல. நான் லாங்குவேஜ் கத்துப்பேன்னு சொல்லிட்டு தான் ஐ அம் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங். ஸோ கத்துட்டு இருக்கேன். ஸோ மை லைஃப் ஸ்டோரி ஐ புட் இட் பேக். ஸோ என்னோட கான்செப்ட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்ஜினியர்ஸ் தாராளமா வரலாம். இங்க நீஷ் வந்து இன்ஜினியர் தான். ஓகேவா? ஸோ நீங்க ஏதாவது வேற ஸ்ட்ரீம்ல போணும்னாலும், நீங்க வேற ஏதோ படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ உங்களுக்கு ஜெர்மனி வரணும் அப்படின்னா, ஜெர்மனில எங்க ஸ்கோப் அதிகம், எங்க நீஷ் அதிகம், நெறைய இந்த ஆட்டோமேஷன் சைடு, நீங்க ஆட்டோகேடு இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா, அந்த ஆட்டோமேஷன் சைடு நெறைய இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. அதெல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வொர்த். ஸோ நீங்க அந்த மாரி மேபி ட்ரெய்னிங் கோர்ஸ் கூட நம்ம இந்தியாலயோ, இல்ல சென்னையிலயோ படிச்சுட்டு, அதுக்காக ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிட்டு, அகைன் பப்ளிக் யூனிவர்சிட்டி அங்கலாம் அப்ளை பண்ணீங்கன்னா, இன்ஜினியரிங் கோர்ஸ் எல்லாம் சூப்பரா தூக்கி அல்வா மாதிரி உங்களுக்கு கோர்ஸ் குடுப்பான். ஆல்சோ பெரிய பெரிய சிட்டில அப்ளை பண்ணாம, குட்டி குட்டி சிட்டில அப்ளை பண்ணுங்க. இன்னொரு பெரிய பிளஸ் என்ன குட்டி சிட்டில அப்ளை பண்றதுக்குன்னா 2 பெரிய பிளஸ் இருக்கு. ஒண்ணு ஆ உங்களுக்கு சீட்டு கிடைச்சிரும். ஓகே. செகண்ட் திங் நீங்க படிக்கிற அந்த 1 1/2, 2 வருஷம் உங்களுக்கு சுத்தி இருக்கவன் எல்லாம் ஜெர்மன் தான் பேசுவான். நீ ஜெர்மன் பேசி தான் ஆகணும். நீங்க ஒரு பார்ட் டைம் போய் ஜாயின் பண்றீங்க. ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல, ஏதோ ஒரு வேலைக்கு. அப்போ உங்களால இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. நீங்க பேசி தான் ஆவீங்க. லாங்குவேஜ் 2 வருஷத்துல வந்துரும். ஸோ நீ வெளில வரும்போது உனக்கு லாங்குவேஜும் சூப்பரா ஆயிடும். நீ படிச்சு வர்றதும் நல்ல ஸ்கில்லு. வெளில வரும்போது அல்வா மாரி உங்களுக்கு ஜாப் சூப்பரா குடுப்பான். லட்சக்கணக்குல சம்பாரிச்சுட்டு சூப்பரா செட்டில் ஆயிடலாம்.
ஓகே. நீங்க பெருசா நான் நான் நிஜமா சொல்றேன். இங்க பார்த்த இந்தியன்ஸ் எல்லாம் சொல்றேன். அப்படியே ஜாலியா இந்த ஃபாரின் லைஃப் எல்லாம் என்ஜாய் பண்றதெல்லாம் நீங்க யாருமே பண்ண மாட்றாங்க. வர்றது ஒரு நல்ல ஜாப் வாங்கி செட்டில் ஆக தான். ஸோ நீங்க இந்த மைண்ட் செட்ல இருக்கீங்க, நல்லா சம்பாரிக்கணும் மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா, டோன்ட் திங்க் அபவுட் எனி சிட்டி. யூ கேன் கோ ஃபார் ஸ்மால் சிட்டி அண்ட் தென் கெட் செட்டில்ட் தேர் லைக் ரியலி குட். நான் சொல்ற இந்த 2 அந்த ஸ்கோப்னால நான் சொல்றேன். இல்ல எனக்கு சிட்டி வேணும், ஃபன் பண்ண போறேன். நான் திருப்பி சொல்றது தான். ஃபன் பண்ண போறேன், என்ஜாய் பண்ண போறேன், 2 வருஷம் வாழ போறேன் அப்டின்னீங்கன்னா, பெரிய சிட்டி டிசைட் பண்ணி வந்துக்கோங்க. ஸோ சூசிங் த கரியர் நான் சொல்லிட்டேன். மேனேஜ்மெண்ட் வேஸ்ட். என்ன பொறுத்தளவு அப்படியே நான் மேனேஜ்மெண்ட்ல தான் குதிப்பேன் அப்படின்னு நீங்க குதிச்சீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா? இந்த LinkedInல, LinkedIn, Indeed இதெல்லாம் தான் ஜாப் சைட்ஸுங்க. ஸோ அதெல்லாம் நீங்க போய் பாருங்க. மெதுவா பார்த்துட்டு முடிவெடுங்க. டபால் டபால்னு போய் கன்சல்டன்சில குதிக்காதீங்க. ஓகே. உங்க எல்லாருக்கும் இன்னொரு மைண்ட் செட் இருக்கு. கன்சல்டன்சி நம்ம கிட்ட இருந்து காசு வாங்கல. அப்ப அவன் நம்மள ஏமாத்தல. அவன் உங்கள ஏமாத்தல. அவன் சம்பாரிக்கிறான். அது அவனோட பிசினஸ். அவன் யூனிவர்சிட்டி, பிரைவேட் யூனிவர்சிட்டி அவனுக்கு லட்சக்கணக்குல குடுப்பாங்க. ஒரு ஆள சேர்த்துக்கிட்டா 20%, 20% கமிஷன் குடுப்பாங்க. அவன் அங்க வாங்கிப்பான். உங்ககிட்ட வாங்க மாட்டான். ஓகே. ஆல் ஐம் சேயிங் இஸ் டோன்ட் வேஸ்ட் திஸ் 15, 20 லேக்ஸ் அண்ட் கம் ஹியர். அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி போவாதீங்க. ஏன்னா நான் நெறைய பேர் பார்த்துட்டேன். இப்போ நான் வந்து இந்த 2 இயர்ஸ்ல சோ மெனி ஆஃப் தெம் கோயிங் பேக் டூ இந்தியா. 2, 3 விஷயம். அதுல மெயின் விஷயம் வந்து இந்த ஜாப் இப்போதைக்கு. நீ வந்து ஐ மீன் நீங்க வந்து ஏதோ ஒண்ணு ஓகே, ஏதோ ஒண்ணு வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு வாழவும் தெரியல. நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் நெறைய பேர் பார்த்துருக்கேன். வேலையே பண்ணாம சும்மா ஒரு 4 வருஷம் ஏதோ ஏதோ ரீசன் காமிச்சுலாம் லைக் தே ஆர் டூயிங் சம்திங். எனக்கு எக்ஸாக்ட்டா எப்படின்னு சொல்ல தெரியல. பட் தே ஆர் டூயிங் சம்திங் இருக்காங்க இங்க. வேலை இல்லாம, எதுவும் இல்லாம 4 வருஷம் ஏதோ அம்மா, அப்பா சம்பாரிக்கிறதோ வாட்டெவர் தே ஆர் டூயிங் இட். இல்லன்னா இன்னொன்னு கூட நீங்க சும்மா பார்ட் டைம் ரெஸ்டாரண்ட்ல போய் தொடைக்கிற வேலை பண்ணா கூட, நீங்க இங்க நீங்க வாடகை குடுத்து வாழ முடியும். பட் இஃப் யூ ரியலி வான்ட் டு லிவ் யுவர் லைஃப் இல்ல நல்ல ஒரு வேலையில செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டூ யுவர் ரிசர்ச். உங்க ஜாப் நீஷா தேர்ந்தெடுங்க. ஜெர்மனில வந்து எவ்ளோ ஸ்கோப் இருக்குன்னு வந்து பாருங்க. இல்லன்னா எந்த இதுக்கு ஸ்கோப் இருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வாங்க. ஓகே. ஜெர்மன் மார்க்கெட் அபவுட் லாஸ்ட் 2 இயர்ஸ் எப்படி இருக்குன்னா, படு கேவலமா இருக்கு. ஸோ யூசுவலி வந்து இங்க ஜெர்மன் மார்க்கெட்ல இங்க நார்மலா வெஸ்டர்ன் கண்ட்ரில மார்க்கெட்ஸ் வந்து வின்டர்ல நல்லாவே இருக்காது. ஸோ வின்டர் இஸ் ஹேப்பனிங். வின்டர் எப்போ எப்படின்னா, லைக் இந்த நவம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் பெருசா ஒண்ணுமே நடக்காது. ஜாப் மார்க்கெட்லாம் ஓப்பன் பண்ண மாட்டான். அது எதுவுமே பண்ண மாட்டான். ஸோ அதுக்கப்புறம் ஓரளவு ஜாப் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். பட் இப்போ லாஸ்ட் 1 இயரா ஐடி கூட ஜாப் மார்க்கெட் இஸ் நாட் குட். இஸ் நாட் குட் அப்படின்னு நான் எப்படி சொல்றேன்னா, ஐடில 3 இயர்ஸ் முன்னாடி இங்க ஆக்சுவலி இப்போ ஜெர்மனி நீங்க வந்து வந்திருக்கனால 2018, 19 இல்ல 20 அந்த டைம் வந்திருந்தீங்கன்னா இட்ஸ் பெஸ்ட் டைம். ஓகே. ஸோ அந்த டைம்ல வந்து எல்லாரும் ஒரு நல்ல ஜாப்ல சூப்பரா செட்டில் ஆயிட்டாங்க. அந்த ஜாப்ல இருந்து யாரும் வெளியவும் போமாட்டாங்க. நம்ம இந்தியன்ஸ் நல்லா வேலையும் செய்வாங்க. ஸோ யாரும் அனுப்பவும் மாட்டாங்க. ஸோ அதுதான் பெஸ்ட் டைம். திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, அகைன் இல்ல ஷேர் மை ஸ்க்ரீன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நெறைய ஐடி ஜாப்ஸ் ஓகே. ஐடி ஜாப்ஸே வந்து ஜெர்மன் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு ரெக்வயர்மென்ட்டா இருக்கவே இருக்காது. ஓகே. ஆனா இப்போ அது ஒரு ரெக்வயர்மென்ட்டா இருக்கு. ஜெர்மன்ல தான் இருக்கு. ஓகே. இதெல்லாம் கூட கன்சல்டிங் பிளா ஸ்டஃப் லைக் விச் இன்வால்வ்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் மேனேஜ்மென்ட். ஓகே. டெக் ஸ்பெஷலிஸ்ட் இத எடுத்துக்கலாம். N26 இஸ் அ ஸ்டார்ட் அப். இது வந்து ஒரு பேங்க். இட்ஸ் அ வெரி வெரி குட் ஸ்டார்ட் அப். ஸோ ஓகே. கேட்கல. விச் இஸ் குட் ஆக்சுவலி. ஓகே. இட்ஸ் ரியலி குட். அவன் வந்து ஜெர்மன் கேட்கல. ஷுட் அப்ரிஷியேட் தட். பட் ஸோ தட்ஸ் வாட் ஐம் சேயிங். சரி. ஐடி சப்போர்ட், ஐடி ஆப்பரேஷன்ஸ் எல்லாமே டாய்ச் தான். sehr gut Deutsch. Cloud Infrastruktur. See,
கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்டூவா இருக்கு. எதுக்கு டாய்ச்ன்னு எனக்கு தெரியல. டாய்ச் கென்ட்னிஸ் C1 நிவ்யூ. இது எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் செக் உங்க தீம் என்ன, உங்க டொமைன் என்ன. மேபி ஐ வில் புட் சம்திங் எல்ஸ். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் மேபி. சி ஓகே, இங்கிலீஷ்ல இருக்கு. ஜெர்மன் இஸ் அ பிளஸ் பட் நாட் ரெக்வயர்ட். ஸோ இப்போ இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு என்ன ஆயிடும்னா, ஜெர்மன் தெரிஞ்சிருந்தீங்கன்னா, ஸோ உங்களோட அந்த லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாகும். உங்களுக்கு உங்களை செலக்ட் பண்ற ஒரு இது வந்து மேல வரும். இந்த மாதிரி தான் பார்த்துக்கோங்க. சி அண்ட் ஆல்சோ திஸ் ஆல்சோ சி ஒரு ஜாப் 1 வீக் அகோ 100 ஓவர்ல இருக்கு. ஓகே, இது என்னன்னா டாய்ச்ல போட்டிருக்கான். டாய்ச் வேணுன்றவனுக்கே வந்து 100 மெம்பர்ஸ் கிட்ட அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க இவ்வளோ பேரு. சி 1 வீக் அகோ 100 ஆல்சோ இன் டாய்ச். இதுதான் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். இதை நான் ஆக்சுவலி ஒரு 4-5 தான் காமிக்கிறேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் வேஸ்ட் எவ்ரிபடிஸ் டைம் ஆல்சோ. ஸோ நீங்கள் என்ன ஸ்ட்ரீமில் டொமைனில் இருக்கீங்களோ நீங்கள் அதை போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு செக் பண்ணீங்கன்னா வில் கம் டு நோ ஓகே நம்மளது வந்து டாய்ச் இல்லாமல் எடுப்பாங்களா இல்லைன்னா நான் என்ன சொல்கிறேன், ஒரு 6 மாதம் நீங்கள் அங்கேயே இருக்க வேலை பண்ணிட்டு இருந்துட்டு 6 மாதத்துக்கு செக் பண்ணிட்டே இருங்க. திஸ் ஜாப் ஆல்சோ ஒன் மோர் திங், இஃப் அட் ஆல் தே ரியலி வாண்ட் டு ஹையர் பீப்புள், இங்கே இருந்து இந்தியாவில் ரிமோட்க்குலாம் கூட ஹையரிங் நடக்குது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஸோ யூ கேன் டூ தட். ஸோ திஸ் இஸ் மை சஜஷன். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து திருப்பி எப்போ வீடியோ போட முடியும் அப்படின்னு வீடியோ போடுறேன் உங்களுக்காக. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே அண்ட் ஆல் தி பெஸ்ட். ஜெர்மனிக்கு வர ட்ரை பண்ணிங்கன்னா ஆல் தி பெஸ்ட். பட் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக முடிவெடுங்க. வந்து கஷ்டப்படாதீங்க எல்லாரும் மாதிரியும். ஏன் அப்படின்னா அடுத்த வீடியோவில் மறுபடியும் பேசலாம்.